அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டாட் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் திருமகள் தரிசனம் வழங்கும் எண்கணித வகுப்பு. இன்று 6ஆம் நாள் வகுப்பு. இன்னைக்கு நம்ம சில முக்கியமான விஷயங்களை எண்கணிதத்தின் அடிப்படையில படிக்க இருக்கிறோம். நம்ம பொதுவா எண்கணிதம்னா அது ரொம்ப சின்ன விஷயமா நம்ம சம்டைம்ஸ் நினைச்சிருக்கோம். எண்கணிதம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் அளவுக்கு ஒரு உயரிய ரிசர்ச் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுதான் நிதர்சனம். பொதுவா நான் வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த வகுப்பை சார்ந்த விஷயங்களை தான் 24 மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். வேற எந்த வேலை செஞ்சாலும் அந்த கோர் தாட் ப்ராசஸ் அந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் இருக்கும். இந்த வகையில இந்த நியூமராலஜி வகுப்பு ஆரம்பித்த பிறகு நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த அடிப்படையில நிறைய இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்கிறேன். அதை ஒரு ப்ரோக்ராமாவும் நான் பண்ணியிருக்கிறேன். அதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போறேன். இது கடந்த 2 நாட்கள்ல செய்யப்பட்ட ப்ரோக்ராம். 2 நாட்கள்ல இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றது மலைப்பான விஷயம். அதுல ஓரளவு நம்ம சக்சஸும் அடைஞ்சிருக்கிறோம். இத நம்ம நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டெஸ்டிங் நம்ம டீம், நீங்க மாணவர்களாகிய நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஒரு 3-4 நாள் இதை டெஸ்ட் பண்ணோம்னா இந்த ரிப்போர்ட்டை இன்னும் பல்வேறு பரிணாமங்களை அடையும், நல்ல உயரங்களை அடையும். இது நியூமராலஜி அப்படின்ற அந்த ஒரு துறைக்கு ஒரு வரப்பிரசாதமாக கூட மாறும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது கடந்த 2 நாட்களாக நடந்த தொடர் உழைப்பின் பலன். சோ இந்த மெர்லின் அனாலிட்டிக்ஸ் லாகின் நான் கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறேன். சேர்ந்தவங்க இல்ல சில பேருக்கு இன்னும் கிடைக்கலன்னா கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. நாளைக்கு யார் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இன்னும் ஆக்டிவேட் ஆகல, இந்த நியூமராலஜி அக்கௌண்ட் ஆல்ரெடி மெர்லின் அனாலிட்டிக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கே இந்த நியூமராலஜி அக்கௌண்ட் இன்னும் ஆக்டிவ் ஆகல அப்படின்னு இருக்கிறவங்களாம் எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். சிலருக்கெல்லாம் இன்னும் ஒரு 10 பேருக்கு கிரியேட் பண்ணாம இருக்கு, இல்ல ஆக்டிவேட் பண்ணாம இருக்கு. மத்தவங்க எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப இந்த ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு பண்ற ரிப்போர்ட் எல்லாம் நீங்க மெர்லின் அனாலிட்டிக்ஸ்ல தான் போய் பார்க்கணும். அதனால அந்த ஆக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா நாளைக்கு கிடைச்சாதான் நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல நம்ம நியூமராலஜி செக்ஷன் கீழே இருக்கு, அட்வான்ஸ்ட் நியூமராலஜி ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. இதுல இந்த கிளாஸ் வீடியோஸ்ல தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாக்குறோம். எடுக்கிறதெல்லாம் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். இந்த சான்றிதழ் என்பது இந்த வகுப்பு முடியும் பொழுது, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு இந்த சான்றிதழ் கிளிக் பண்ணா நீங்க உங்களுடைய நியூமராலஜி சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல இந்த நியூமராலஜி மாஸ்டர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம் பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த நியூமராலஜி மாஸ்டர் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்.
இதுல வந்து ஒரு பெயரை உள்ளீடு பண்ணுங்க. ஆரோக்கியான்னு கொடுக்குறேன் சிம்பிளா. டேட் வந்து உங்களுடைய சிஸ்டம்ல டேட் செட்டிங்ஸ் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இதுல வந்து மந்த் டேட் இயர் ஃபார்மேட் இருக்கிறதுனால நான் மந்த் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் கொடுக்குறேன். உங்களோடதுல என்னவா காட்டுதோ அதை ஃபீட் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் இங்க ஃபீட் பண்ணுவீங்க. ஃபீட் பண்ணோன்னு நியூமராலஜி ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் கீழே வரும். அதுல கிவன் நேம், நீங்க என்ன பெயர் கொடுத்தீங்களோ அந்த பெயர் வரும், டேட் ஆஃப் பர்த் வரும். ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன புதுசா கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் பாத் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்றோம். இதுதான் பேசிக். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லைஃப் பாத் நம்பர், அதுக்கப்புறம் வந்து டெஸ்டினி நம்பர், வந்து பர்சனாலிட்டி நம்பர், 4 வந்து சோல் அர்ஜ் நம்பர், 5 வந்து எக்ஸ்பிரஷன் நம்பர், 6 வந்து மெச்சூரிட்டி நம்பர், 7 வந்து கார்மிக் டெபிட் நம்பர், 8 வந்து கார்மிக் லெசன் நம்பர், 9 வந்து பினாக்கிள் நம்பர், 10 சேலஞ்ச் நம்பர், 11 இடன் பேஷன் நம்பர், 13 பேலன்ஸ் நம்பர், 14 ரேஷனல் தாட் நம்பர், 15 டிசையர் நம்பர், 16 பவர் நம்பர், 17 மாஸ்டர் நம்பர், 18 காம்பவுண்ட் நம்பர், 19 ஏஞ்சலிக் கைடன்ஸ் நம்பர், 20 லக்கி நம்பர், 21 ஆட்டிடியூட் நம்பர், 22 சப்கான்சியஸ் செல்ஃப் நம்பர், 23 பர்சனல் டே நேம் நம்பர், 24 பர்த்டே நம்பர், 25 பர்சனல் இயர் நம்பர், 26 பர்சனல் மந்த் நம்பர், 27 பர்சனல் டே நம்பர், 28 லைஃப் பாத் டெஸ்டினி புச் நம்பர், 29 எசன்ஸ் நம்பர், 30 சோல் பர்பஸ் நம்பர், 31 பர்சனல் சைக்கிள் நம்பர், 33 டே ஆஃப் பர்த் இண்டிகேட்டர், 40 சேலஞ்ச் ஓவர் கம் நம்பர், 41 லைஃப் சேஞ்ச் நம்பர், 42 யூனிவர்சல் இயர் நம்பர், 43 கேப்ஸ்டோன் நம்பர், 44 கார்னர் ஸ்டோன் நம்பர், 45 பேலன்ஸ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், 46 இன்டென்சிட்டி நம்பர், 47 டியூவலாரிட்டி நம்பர், 49 growth நம்பர், 50 ஸ்பிரிச்சுவல் டிரான்சிட்ஸ், 51 பர்த்டே பிளான்ஸ், 52 பர்சனல் டிக்கெட் நம்பர் அப்படின்ற மாதிரி வருது. நம்பர் நான் கூட ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய நம்பர்ஸ் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு நிறைய நாள் தேவைப்படும். ஃபாஸ்டா பார்த்துடலாம். இன்னைக்கு ஓவர் வியூ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் தரவா டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் கூடுமான வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணி, அதனால தவறுகள் இருக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம நிறைய நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஃபார்முலாஸ் டெஸ்ட் பண்ணா அது தரவாயிடும். நீங்களும் இதை போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம். டேட் ஆஃப் பர்த் டைம் போடுங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைஃப் பாத் நம்பர் அப்படின்னா, விதியெண் என்பது உங்க ஜாதக கணிதத்தின் முக்கிய எண். இது வந்து இந்திய ஜாதக கணிதத்தில் விதியெண் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் பிறந்த தேதியின் இலக்கங்களை குறைத்து ஒற்றை இலக்கம் வரையில் குறைக்கப்படுகிறது. இந்த எண் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் இயல்பை, நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் சவால்களை, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை ஏற்படுத்துகிறது. இது உங்கள் ஆளுமை மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய பாதையை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவுகிறது. அதாவது இது ரொம்ப சிம்பிள். நம்ம நியூமராலஜில ஃபர்ஸ்ட் பாக்குற நம்பர் தான் டேட், மந்த், இயரை வந்து மொத்தமா கூட்டணும். இப்ப 29/10/1977னா 2யும் 9யும் கூட்டினா
10, 11 வரும். அப்புறம் 10 தனியா வச்சுக்கணும். அப்புறம் 1, 9 கூட்டினா 10, அப்புறம் 77 கூட்டினா 14, அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி வர நம்பர். அப்ப இந்த விதி எண் வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் கூட்டி வர்றதுதான் விதி எண். சரியா? அப்போ உங்களுடைய பிறந்த தேதி தான் நியூமராலஜில வந்து ரொம்ப முக்கியமான தரவுகளா இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி பிறந்த தேதி முக்கியமா இருக்குதோ அது மாதிரி நீங்க நியூமராலஜி படி நேம மாத்துறீங்க அப்படின்னா அந்த மாத்திர பேர் தான் உங்களுடைய பெயர், டெஸ்டினி நம்பர்னு நம்ம சொல்றோம். இந்த டெஸ்டினி நம்பர் பெயர் என்ன வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்மளுடைய பெயர்கள் ஆங்கிலத்துல இருக்கிற எழுத்து, அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணை கூட்டி ஃபைனலா என்ன நம்பர் வருதோ அதுதான் உங்களுடைய பெயர் எண், டெஸ்டினி நம்பர். அப்ப நியூமராலஜினா நமக்கு பேசிக்கா இந்த 2 நம்பர் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கூட்டி வர ஒரு நம்பர், லைஃப் நம்பர், விதி எண். அடுத்து டெஸ்டினி நம்பர், பெயர். இப்ப இந்த நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த பெயரையும் மட்டும் கூட்டி வரதை மட்டும்தான் நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து நியூமராலஜி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதை தாண்டி அதுக்குள்ள பல விஷயங்கள், ரகசியங்கள் நம்ம வேத ஜோதிடம் மாதிரியே புதஞ்சிருக்குது. சரியா? அப்ப அதுக்குள்ள நம்ம இன்னும் ஆத்மார்த்தமா ஒரு பயணம் செலுத்தணும், ஆராய்ச்சிகளை செஞ்சோம்னா உண்மையிலேயே இது ரியல் டைம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாவே இருக்குது. நம்ம வந்து அதுல வெற்றி அடையணும் அப்படின்ட்டு முழு மூச்சோட பாடுபடும். சரியா? சோ இப்ப இந்த லைஃப் நம்பர், டெஸ்டினி நம்பர் இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேரோட ஒரு ஒரு எழுத்தையா கூட்டி இது காமிச்சிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆரோக்கியான்னு கொடுத்தேன்னா ஏக்கு என்ன நம்பர், ஆருக்கு என்ன நம்பர், ஓக்கு என்ன நம்பர், கேக்கு என்ன நம்பர், ஐக்கு என்ன நம்பர், ஏக்கு என்ன நம்பர் காமிக்கும். அப்ப இதை கூட்டுனா என்ன நம்பர் வருது அப்படின்றது இங்க தெரிஞ்சிடும். சரியா? இப்ப நீங்க பெரிய பேரா கொடுத்தா கூட இப்ப ஆரோக்கிய பாக்கியநாதன் எல் என் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி கொடுத்தா அதுக்கு என்ன வருது? அப்ப அதுவும் இந்த இடத்துல டெஸ்டினி நம்பர்ல டீடைலா கொடுத்தோம். அப்ப நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இதை கூட்டி வர நம்பர் வந்து கரெக்டா வருதா அப்படின்றத நீங்க கணக்கு பண்ணிக்கிறதுக்காக இதை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சரியா? பெயரேன் என்பது உங்கள் உண்மையான பணி மற்றும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது உங்கள் முழு பிறந்த பெயரின் எழுத்துக்களில் இருந்து பெறப்பட்டு இலக்கங்களாக மாற்றப்படுகிறது. பின்னர் ஒற்றை இலக்கம் அல்லது மாசெண்ணாக குறைக்கப்படுகிறது. இந்த எண் உங்கள் திறமைகள் மற்றும் திறன்கள் பற்றி கூறுகிறது. உங்கள் இலக்குகளை அடைய மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ அதை எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்தலாம் என்று கூறுகிறது. கணக்கீடு உங்கள் பெயரின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவைகள் சேர்க்கப்பட்டு கணக்கிடப்படும். உதாரணமாக ஜான் ஸ்மித் என்ற இலக்கங்களாக மாற்றப்பட்டு சேர்க்கப்படும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறோம். அதாவது ஒரு நம்பரை நம்ம இங்க கொடுக்குறோம். லைஃப் பாத் நம்பர்னா லைஃப் பாத் நம்பர்னா என்னன்றத இங்கிலீஷ்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது எப்படி கால்குலேஷன் பண்றோன்ற ஒரு பேராகிராஃப், அதையே தமிழ்ல அது என்ன அதுக்கு எப்படி கணக்கு பண்றோம் கொடுக்கணும். அப்ப ஒவ்வொரு நம்பருக்கும் ஆங்கிலத்துல அது அந்த நம்பர்னா என்ன, அந்த நம்பரை என்ன மாதிரி கணக்கீடு பண்ணி கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதையே தமிழ்லையும் கொடுத்துருக்குறோம். சரியா? இது வந்து நிறைய ஆட்டோமேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் தான் இது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஓவர் த டைம் 1 வீக்ல இது நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து டெஸ்டிங் பண்ணி டைம் டெஸ்டடா மாறும், அழகுபடுத்தப்படும். இந்த பிடிஎஃப் எல்லாம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். இப்ப நம்ம இது ரெண்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப அடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டருக்கு போலாம். பர்சனாலிட்டி நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? பர்சனாலிட்டி நம்பர்னா என்ன, சோல் அர்ஜ் நம்பர்னா என்ன, இது ரெண்டும் ஒரு காம்போ. பர்சனாலிட்டி நம்பர்ன்றது ஒரு காம்போ, சோல் அர்ஜ் நம்பர்ன்றது ஒரு காம்போ. அதாவது நம்ம தமிழ்ல வந்து அகநானூறு புறநானூறு இருக்குல்ல, அகத்திணை புறத்திணை. மனிதனுடைய இல்வாழ்க்கை அவன் உள்ள என்ன நினைக்கிறான், தனக்குள்ள என்னவா இருக்கிறான் அப்படின்றது அகம், வெளியில என்னவா அறியப்படலாம் அப்படின்றது புறம். சரியா? சோ உங்களுடைய பெயர் உங்களுடைய இன்னர் கோர்ல என்னவா நீங்க உணர்றீங்க அப்படின்றது உங்களுடைய சோல் நம்பர். உங்களுடைய பெயர் வெளி பார்வைக்கு மற்றவங்களை நீங்க உங்களை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களோட பர்சனாலிட்டி நம்பர். புரியுதா?
பர்சனாலிட்டி நம்பர் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, உங்க பெயர்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அத ஆங்கிலத்துல நம்ம என்ன பண்றோம்? வவ்வல்ஸ்னு சொல்றோம். AEIOU. அப்ப AEIOU உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்துல. சரியா? தமிழ்ல வந்து அதை நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்ற மாதிரி ஆங்கிலத்துல AEIOU உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்துக்களை எடுத்துட்டு, அதாவது உங்க பேர்ல AEIOU இருக்கிற எழுத்துக்களை எடுத்துட்டு மிச்ச எழுத்துக்களை மட்டும் வச்சு அந்த எழுத்துக்களுக்கான எண்களை அந்த நம்பர் போட்டு கூட்டி வர்றது வந்து உங்களோட பர்சனாலிட்டி நம்பர். சரியா? உங்க பெயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஆரோக்கியா பாக்கியநாதன் அப்படின்னா ஏ வந்து உயிரெழுத்து AEIOU, ஓ வந்து உயிரெழுத்து. ஓகேவா? ஐ வந்து உயிரெழுத்து, அந்த வவ்வல்ஸ். அப்ப இந்த இந்த எழுத்துல இருக்கிற AEIOU அந்த எழுத்துக்களை மட்டும் எடுத்து தனியா வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் வச்சு அந்த எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இல்லையா? அந்த நம்பரை சேர்த்து கூட்டி வர எண்ணுதான் உங்களோட பர்சனாலிட்டி நம்பர். இந்த நம்பர் வந்து என்னவா ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா உலகம் உங்களை என்னவா பார்க்கும். இப்ப ஆரோக்கிய பாக்கியநாதன் அப்படின்ற என்னோட பேரு முழுசா இனிஷியலோட, அப்பா பேரு நூர்துசாமி, அதனால எல், இதுதான் சர்டிபிகேட் பேரு. அப்ப நான் இதை போட்டு இதை பார்த்தா என்னுடைய இயற்பெயர் வந்து என்னோட இதை வச்சா என்னோட வந்து லைஃப் பாத் வந்து பிறந்த தேதியை வச்சு கூட்டினா 9, டெஸ்டினி நம்பரை கூட்டினாலும் 9, ஆரோக்கிய பாக்கியநாதன் சர்டிபிகேட் படி இருக்கிறத கூட்டினாலும் 9. சரியா? பர்சனாலிட்டி நம்பர் அப்படின்னா 3. அப்ப இது 3னா என்னது? குரு. சரியா? அப்ப வெளிப்புறத்துல என்ன எப்படி எல்லாரும் பாக்குறாங்க? குருவா பாக்குறாங்க. வெளிப்புறத்துல நான் குருவாக தான் அறியப்படுறேன். இப்ப கிடையாது. நான் 17 வயசுல இருந்து குருவாக தான் அறியப்படுகிறேன். இப்ப எனக்கு 47 வயசு. 30 வருஷமா நான் +2 முடிச்சதுல இருந்து நான் ஃபேக்கல்டி ஆயிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்க போயிட்டேன் வேலைக்கு, ஃபேக்கல்டியா. சோ அப்ப வெளிப்புறத்திலே என்னுடைய புறம் வந்து 3. அப்ப நான் குருவாக அறியப்படுகிறேன். அதுதான் பர்சனாலிட்டி நம்பர். உங்களுக்கு புரியும். அப்ப உங்க பெயர்ல வவ்வல்ஸை எடுத்துட்டு மற்ற எண்களை கூட்டி வரது அந்த எண் உங்களை பாக்குற அந்த பர்செப்ஷனுக்கு கரெக்டா இருக்கா, அந்த டைமென்ஷனுக்கு கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. அது கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே அடுத்து கரெக்டா இருக்குதா நம்ம கொண்டு ஒண்ணா பாத்துக்கணும். அடுத்து சோலர்ஜ் நம்பர். இது வந்து என்னது? உங்க பெயர்ல இருக்கிற வவ்வல்ஸ் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் எடுத்துட்டு மற்ற எழுத்துக்களை ஒமிட் பண்ணிட்டு அந்த வவ்வல்ஸ் இருக்கிற எழுத்துக்கள் எத்தனை அக்கரன்ஸ் வந்திருக்குதோ அதை மட்டும் வச்சு அதுக்கு நம்பர்ஸ் போட்டு கூட்டி நீங்க போட்டீங்கன்னா என்ன நம்பர் வருதோ அது உங்களுடைய அகம். நீங்க செல்ஃபா என்ன ஃபீல் பண்றீங்க? 6. இப்ப எனக்கு வந்து 6 என்னோட பேருக்கு. சோ அதுதான் என்னோட சோல், இன்னர் சோலா இருக்கு. ஓகேவா? நான் வந்து என்னோட பெயர் எனக்கு கொடுத்தது என்னோட இன்னர் சோல் வந்து சுக்கிரனா இருக்கு. அப்ப என் பெயருக்கு சுக்கிரன் என்னுடைய அகத்தை தீர்மானிக்குது. அப்ப நானு திருமகள் தரிசனம் என்கின்ற பெயரிலே நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன். திருமகள்ன்றது என்னது? சுக்கிரன். 6. என்னுடைய ராசி ரிஷபம். என்னுடைய ராசி அதிபதி இருக்கிற இடம் துலாம். என்னுடைய ராசி ரிஷபம். என்னுடைய ராசி அதிபதி என்னோட ராசி அதிபதி வந்து கண்ணில இருக்கிறாரு. அவர் பரிவர்த்தனையில துலாத்துக்கு வந்துடுறாரு. அது இல்லாம என்னுடைய லக்ன அதிபதி மிதுன லக்னம், லக்ன அதிபதி துலாத்துல இருக்காரு. அப்ப ரிஷபத்தின் 2 வீடுகள், அதாவது சுக்கிரனின் 2 வீடுகள் ரிஷபமும் துலாமும் என்னுடைய ராசி லக்னத்துடன் மிகுந்த நெருங்கிய தொடர்பு உள்ளதா இருக்கு. அப்ப என்னுடைய பெயரும் இயற்கையாகவே எனக்கு அமைந்த பெயரும் 6ஆம் நம்பரை தான் இண்டிகேட் பண்ணுது. நான் வந்து என்னோட நம்பர் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், நீங்க உங்களத பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பண்ணுவோம் டெஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அந்த சோல் நம்பரும்
அந்த பர்சனாலிட்டி நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது என்னோட ஜாதகத்துல, என்னோட நியூமராலஜி பேர்லன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்னோட பெயர் வச்சு சொல்றேன். புரிஞ்சுதா? அடுத்து எக்ஸ்பிரஷன் நம்பர். சரியா? எக்ஸ்பிரஷன் நம்பர்னா என்னதுன்னா, சம்டைம்ஸ் ரெஃபர் டு டெஸ்டினி நம்பர். அதாவது நம்ம நியூமராலஜில ஒவ்வொரு ரீஜன்ல வெவ்வேறு விதமான வழக்குகள்ல பெயர்களை சொல்றாங்க. அது மாதிரி எக்ஸ்பிரஷன் நம்பரும் டெஸ்டினி நம்பரும் சம்திங் சிமிலர். சரியா? அதனால அதை நீங்க ஃபர்தரா சிமிலர் நினைச்சுக்கோங்க. மெச்சூரிட்டி நம்பர். அடுத்து மெச்சூரிட்டி நம்பர்னா என்ன அப்படின்னா, யாராச்சும் சார்ட் போட்டீங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்புறமா கேளுங்க. Maturity number na, the maturity number is a blend of your life path number and expression number representing a person you are becoming. The number becomes most significant as you grow older, typically after the age of 35. Maturity எண் என்பது உங்கள் வாழ்க்கை பாதை எண் மற்றும் எக்ஸ்பிரஷன் நம்பர். எக்ஸ்பிரஷன் நம்பர்னா டெஸ்டினி நம்பர் தான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப உங்களுடைய லைஃப் நம்பரையும் விதி எண்ணையும் பெயர் எண்ணையும் சேர்த்து வர கலவையாகும். இது நீங்கள் 35க்கு மேல என்னவா மெச்சூரிட்டி ஆக போறீங்க அப்படின்னு குறிக்கிற ஒரு எண்ணாக நியூமராலஜி இண்டஸ்ட்ரியில அறியப்படுது. மெச்சூரிட்டி எண் உங்கள் வாழ்க்கை பாதை எண், பெயர் எண் ஆகியவற்றை சேர்த்து ஒற்றை இலக்கம் அல்லது மாஸ்திரனாக குறைத்து கணக்கிடப்படுகிறது. சரியா? இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த நம்பர் எப்படி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயர் வந்து எப்படி ஃபுல் நேம் வந்து ஒவ்வொரு நம்பரையும் கொடுத்து எப்படி இந்த நம்பர் இந்த மேல இருக்கிற 9 என்கின்ற நம்பர் இது எப்படி இங்க அரைவ் ஆகுறதுக்கு எந்த டேட்டாவை எடுத்து இங்க அரைவ் ஆகுறது இங்க கொடுத்துருக்கிறோனோ, அது மாதிரி இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் எப்படி அரைவ் ஆச்சு அப்படின்ற விஷயங்களையும் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறேன். அடுத்து இந்த அப்டேட் பண்ண கொடுத்து உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யறேன். இப்போதைக்கு இதை வந்து நீங்க இதுனா என்ன, இந்த நம்பர்னா என்ன அப்படின்னு நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத பொறுத்து இதை வந்து ஆராய்ச்சி செய்யுங்க. சில தவறுகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம 2-3 நாள்ல சரி பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் கிளியரா நீங்க உள்வாங்கிக்கணும். சரியா? இப்ப மெச்சூரிட்டி நம்பர்னா உங்களுடைய வாழ்க்கையில 35 வருஷத்துக்கு மேல நீங்க எதை நோக்கி போவீங்க, உங்களுடைய டெஸ்டினி நம்பரோட சேர்த்துதான் இது வருது. உங்களுடைய பிறப்பு எண், உங்களுடைய பெயர் எண் ரெண்டத்தையும் சேர்த்துதான் இந்த மெச்சூரிட்டி என்ற கணக்கு வருது. அப்ப அது ரெண்டத்தையும் சேர்த்து 35 வயசுக்கு மேல நீங்க ஒரு ஆண் மகனாக இல்ல ஒரு சிறந்த குடும்ப தலைவியாக மாறும் பொழுது நீங்கள் உங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு 10 வருஷம் வேலைக்கு போயிட்டு ஒரு ரியல் டைம் யூ ஆர் அ போர் வீரன், நீங்க வந்து ஒரு ரியல் வாரியர், எந்த ஒரு தொழிலுக்கும் நீங்கள் ஏற்றவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு குடும்ப தலைவன், ஒரு குழந்தை பிறந்திருக்கும், இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடு எல்லாம் வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் மைய பகுதியிலிருந்து நீங்க எதை நோக்கி போவீங்க அப்படின்னு சொல்ற நம்பரா இந்த மெச்சூரிட்டி எண் வருது. உங்களுடைய பெயரையும் உங்களுடைய அதையும் கூட்டி வரும். அப்ப 9ஆம் என்கின்ற எண் என்னுடைய பிறப்பு பெயருக்கு வருது. சரியா? அப்படி இருக்கு. 9னா என்னது? செவ்வாய். செவ்வாய்னா என்ன? சமத்துவம் அப்படின்னு சொன்ன இல்லையா? செவ்வாய்னா வாரியர். செவ்வாயோட அனைத்து குணாதிசயங்களையும் நீங்க பாத்துக்கலாம். அதுதான் நம்ம என்ன லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து செவ்வாய் வந்து நிறைய இடத்துல லீட் பண்ணுது பாருங்க. லைஃப் பாத் நம்பர் 9, பெயர் எண் 9, அதுக்கப்புறம் இந்த மெச்சூரிட்டி நம்பரும் 9. அடுத்து கார்மிக் டெபிட் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர். கார்மிக்னா கர்மா, தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா? கர்மா. இந்த கார்மிக் நம்பர் என்ன அப்படின்னா 13, 14, 16, 19 இந்த எண்களை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நியூமராலஜில வந்து கார்மிக் நம்பர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. 13, 14, 16, 19. 13 கூட்டினா 4, 14 கூட்டினா 5, 16 கூட்டினா 7, 19 கூட்டினா 1. இந்த 4 எண்கள் உங்கள் பெயர் எண்ணோட ஏதாச்சும் ஒரு வகையில தொடர்பு பெற்று வரும் பொழுது அது வந்து உங்களுடைய
கர்ம எண் அப்படின்னு உங்களுக்கு வராங்க. அதாவது நீங்கள் கடந்த வாழ்க்கையில் தீர்க்காத பாடங்களை நீங்கள் இந்த வாழ்க்கையில் தீர்க்க வேண்டியபடி குறிப்பிடப்படுகிறது. இந்த எண்கள் உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சி மற்றும் சமநிலைக்கு உங்களை நெருக்கமாக்குமாறு குறிப்பிடப்படுகின்றது. இந்த எண்களின் இருப்பு நீங்கள் குறிப்பிட்ட எண்ணின் ஆற்றலை, தொடர்புடைய சவால்களை அல்லது தடைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது என்பதை காட்டுகிறது. இந்த சவால்களை தீர்ப்பதன் மூலம் முக்கியமான ஆன்மீக வளர்ச்சி மற்றும் கடந்த கால கார்மிக் பிரச்சனைகளின் தீர்வை அடையலாம் அப்படின்னு காட்டுகிறது. சரியா? அப்ப இந்த 19, 13, 14, 16, 19 என்கின்ற நம்பர் இந்த கார்மிக் டெபிட் நம்பர் அப்படின்னு சொல்லுது. இது வந்து எனக்கு வந்து என்னோட பிறந்த தேதிகளுக்கு அலைன் ஆகல. ஆனா இந்த எண் வந்து உங்களுக்கு இந்த எண்ணில் உடையவர்கள் உங்களோடு அட்டாச் ஆயிருக்கிறாங்க, க்ளோஸ் ஆனா அந்த கர்மாவை நீங்க உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை இவர்களோடு விட்டகுறை தொட்டகுறையாக கழிப்பதற்காக இந்த பிறவியில் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றத நீங்க உணரணும். அதாவது உங்கள் மனைவியின் பிறந்த தேதியோ இந்த கூட்டு தொகை இது மாதிரி எல்லாம் 13, 14, 16, 19 இல்ல உங்களுடைய சகோதரர்கள் இல்ல நீங்க நெருக்கமான வட்டத்துல இருக்கிற யாருடைய தினசரி வாழ்க்கையில பயணப்படுறவங்க உங்களுக்கு வந்து இந்த 13, 14, 16, 19 என்னோட ஆதிக்கத்துல இருக்கிறாங்க, பிறப்பு தேதியோ இல்ல வேறு ஏதோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு கர்ம கடன் பெண்டிங் இருக்கு. அது இந்த ஜென்மத்துல நீங்க வந்து கழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து என்னுடைய மனைவியினோட பிறந்த நம்பர் வந்து 19. என்னுடைய சகோதரர்ல ஒரு சகோதரருடைய எனக்கு மூத்த மாதிரி இருந்த சகோதரருடைய 19. இப்ப இவங்க 2 பேரையும் ஏன் நான் சொல்றேன்னா இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க 2 பேரும் செய்யற எந்த ஒரு விஷயமும் என்ன டைரக்டா பாதிக்கும். அப்ப எனக்கு இந்த ரிசர்ச் பண்ணும் பொழுது இந்த ரிசர்ச்சை நான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்னோட வாழ்க்கையை நான் கோரிலேட் பண்ண முடியுது. அது மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கோரிலேட் பண்ணணுன்றதுக்காக சொல்றேன். சரியா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்து கார்மிக் லெசன் நம்பர், அதாவது கர்மா பாடம் எண். கார்மிக் டெபிட் நம்பர்னா கர்ம கடன், கார்மிக் பாடம் நம்பர்னா இது என்ன பண்ணுதுன்னா கார்மிக் லெசன் நம்பர்ஸ் ரிவீல் the weakness of challenges you need to overcome in this lifetime. These lessons are identified by the absence of certain numbers in the letter of your name. Each missing number represents a specific challenges you must face and work on to achieve balance and fulfillment in life. Understanding your karmic lessons can help you focus on personal growth and self improvement. அதாவது இப்ப நம்ம நார்மலா வேத ஜோதிடத்துல கணக்கு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர பாதத்துல நிற்கும். அப்ப 9 கிரகமும் ஏதாச்சும் நட்சத்திர பாதத்துல நிற்கும் போது சில கிரகங்கள் வந்து நட்சத்திர சாரம் கொடுத்திருக்காரு. 9 கிரகமும் சில கிரகங்கள் வந்து ஒரு 3 கிரகம் ஒரே கிரகத்தோட சாரத்துல நிக்கலாம். அப்படின்னும் போது ஒரு 2-3 கிரகம் வந்து உங்களுக்கு சாரம் கொடுக்காம இருக்கும். அது மாதிரி உங்கள் பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் 9 கிரகத்துக்கு இதை விட்டுருங்க. நம்ம செவ்வாயை விட்டுருங்க. செவ்வாய்க்கு நம்ம இன்ஃபுளுன்ஸே கொடுக்கல. அப்ப எல்லாருக்குமே 9 வந்துடும். கார்மிக் லெசன் வந்து எல்லாருக்குமே 9 வந்துடும். அப்ப மற்ற எந்த எழுத்துக்கள் அதிகமாக கொடுக்கப்படவில்லை அப்படின்ற கணக்கு பண்ணி எடுத்து வர்றதுதான் கார்மிக் லெசன் நம்பர். அப்ப அதுல வந்து நீங்க போக்கஸ் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஒண்ணு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, இன்னொன்னு வந்து பயன்படுத்தப்படலை. இந்த 2 ஆங்கிள் நீங்க எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அணுகணும்ன்றதுதான் இந்த நியூமராலஜில கார்மிக் லெசன் சொல்லுவாங்க. Pinnacle number. Pinnacle number represent 4 major life cycles, each with its own unique set of challenges and opportunities. This cycle, each lasting approximately 9 years, help you understand the different phases of your life and what to expect during each one. Pinnacle numbers provide insight into the focus area during each cycle and how you can best navigate through these periods
டு அச்சீவ் சக்சஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது உங்களுடைய வாழ்க்கையை 4 பகுதிகளாக பிரித்து அந்த 4 பகுதிகளையும் 9 வருடங்கள் பீரியடா பிரிச்சு அதுல ஒரு குறிப்பிட்ட எண் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்ற ஒரு மெத்தடை வந்து இந்த நியூமராலஜி சொல்லுது. சரியா? இதை பற்றின நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்குது. இதை நம்ம இப்போதைக்கு கோல் பண்ணி வச்சுட்டு வரும் வாரங்கள்ல பார்க்கலாம். Challenge numbers highlight the specific difficulties or obstacles you will face during each of the 4 pinnacle cycles. அப்ப பினாக்கிள் நம்பர்ன்றது உங்க வாழ்க்கையோட 4 சைக்கிளை பிரிச்சு வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அதை நம்ம இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும், அதை எடுத்து தனியா வைக்கலாம்னு சொன்னேன். அந்த பினாக்கிள் நம்பர்ல எந்த மாதிரியான சிறப்பு தொல்லைகளை இன்னும் சேலஞ்சஸ் நீங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், எந்த சைக்கிள்ல என்ன மாதிரியான சைக்கிள்ஸை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்ற ஆராய்ச்சிகளை நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டா மேப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து நம்ம தசாபுத்தியோட மேப் ஆகுதா இல்ல இது பிளண்டா எப்படி மேப் ஆகுது அப்படின்ற ஆராய்ச்சிகளை ஒரு 4-5 நாள் நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து இதை பத்தி விவாதிக்கலாம். Hidden passion number. The hidden passion number uncovers your dominant strength or passion, something that you naturally excel or deeply drawn to. It is determined by identifying the most frequency occurring digit in your name. This number indicates the area in which you are most likely to achieve success and fulfillment of focusing on your innate talents and passion. அதாவது மறைக்கப்பட்ட ஆர்வ எண் என்பது உங்கள் முக்கிய வலிமை அல்லது ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் இயல்பாகவே சிறந்த முறையில் செய்யக்கூடிய அல்லது ஆழமாக ஈர்க்கப்படும் ஒன்றை இது உங்கள் பெயரில் அதிகமாக காணப்படும் இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த எண் உங்கள் இயல்பான திறமைகள் மற்றும் ஆர்வங்களின் மீது கவனம் செலுத்தி வெற்றியும் திருப்தியும் அடைய அதிக வாய்ப்பு உள்ள பகுதிகளை வெளிப்படுத்துகிறது. மறைக்கப்பட்ட ஆர்வ எண் உங்கள் பெயரின் இலக்க மாறுதல்களில் அதிகமாக காணப்படும் இலக்கங்களை அடையாளம் காண்பதன் மூலம் கணக்கிடப்படுகிறது. அதாவது ரிப்பீட்டடா நிறைய லெட்டர்ஸ் வருது இல்லையா, அந்த லெட்டர்ஸை வச்சு கணக்கு பண்ற ஒரு மெத்தட்ஸ். நான் கொடுத்த எண்களுக்கு இது 0 வருது. நீங்க டெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய பெயர்களை நிறைய டெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு டெஸ்ட் ரிசல்ட்டையும் இப்ப நீங்க வந்து நாளைக்கு வந்து இதை டெஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நேம் டேட் ஆஃப் பர்த் ஒரு 10 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 நேம் டேட் ஆஃப் பர்த் போட்டு டெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த ரிசல்ட் வருது இல்லையா, இந்த ரிசல்ட் செக்ஷனை மொத்தமா காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணுங்க. ரிசல்ட் 1, ரிசல்ட் 2, ரிசல்ட் டெஸ்ட் ரிசல்ட் 1, டெஸ்ட் ரிசல்ட் 2 மாதிரி அதை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது இல்ல நம்ம அடுத்து கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும் பொழுது முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கும் இப்ப நம்ம மாத்தினதுக்கு மாறுதல் வருது அப்படின்றத செக் பண்றதுக்கு எனக்கு டெஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு டெஸ்டையும் காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல டெஸ்ட் ரிசல்ட்டா போட்டு வைங்க. சரியா? சோ ஹிடன் பேஷன் நம்பர்ன்றது ரிப்பீட்டேட்டிவா வர நம்பர்ஸை கூட்டி வர்றது. அது வந்து நமக்கு வந்து நிறைய ஆர்வங்களை தூண்டும். ஹிடன் பேஷன் மறைக்கப்பட்ட ரகசிய எண்ணாக அது கருதப்படும். அடுத்து பேலன்ஸ் நம்பர் offers guidance on how to maintain equilibrium and handle adversity in life. It suggests how you can achieve balance in difficult situations, helping you respond to challenges with poise and composure. This number is especially useful in understanding how to deal with stress, conflicts, and emotional turmoil, ensuring that you maintain your inner harmony. அதாவது இந்த பேலன்ஸ் நம்பர் வந்து நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது உங்களை திருப்பி சமநிலைக்கு கொண்டு வர்றதற்கு இந்த நம்பர் பயன்படுத்தினா உங்களுக்கு பயன்படும் அப்படின்ற ரகசியத்தை இந்த நம்பர் சொல்லுது. அதாவது சமநிலை என்பது வாழ்க்கையில் சமநிலையை பாதுகாக்கவும் சிரமங்களை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதலையும் வழங்குகிறது. இது கடினமான சூழ்நிலைகளில் சமநிலையை எவ்வாறு அடையலாம் என்பதை குறிக்கிறது. சவால்களுக்கு மெய்ப்புடன் மற்றும் அமைதியுடன் பதிலளிக்க உதவுகிறது. இந்த எண் உங்களுக்கு மன அழுத்தம், மோதல்கள் மற்றும் உணர்ச்சி குழப்பங்களை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளது. இதனால் உங்கள் உட்புற சமநிலையை நீங்கள் பாதுகாக்கலாம்.
சமநிலை எண் உங்கள் முதல், நடுநிலை மற்றும் கடைசி பெயரின் முதல் எழுத்துக்களில் இருந்து பெறப்படுகிறது. இது சிரமமான நேரங்களில் உங்கள் குற்ற உணர்வுகள் மற்றும் செயல்களை எவ்வாறு சிறந்த முறையில் மேலாண்மை செய்யலாம் என்பதை விளக்கத்தை வழங்குகிறது. அதாவது நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு பழக்கத்துலதான் உலகத்துல பேர் வைப்பாங்க. நீங்க ஆங்கிலத்துல வந்து நிறைய ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் தான் வைப்பாங்க. எனக்கெல்லாம் பேர் வந்து ஆரோக்கிய பாக்கியநாதன்னா, ஆரோக்கியா ஃபர்ஸ்ட் நேம், பாக்கியா செகண்ட் நேம், நாதர் தேர்ட் நேம். என் பொண்ணுக்கு மேர்லின் சந்தன கிரேஸ்ன்னு வச்சேன். மேர்லின் சந்தன கிரேஸ் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். பையனுக்கு வைக்கும் போது ஷான் பால்னு வச்சிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் மட்டும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் மட்டும் வைக்கிறாங்க, இல்ல ஒரே ஒரு எழுத்தா வைக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி 3 வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதனுடைய முதல் எழுத்துக்களை எடுத்து இந்த சமநிலை எண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமநிலை எண்ணை வந்து நம்ம வந்து இப்ப நம்ம இந்த முத்ராலாம் பயன்படுத்துறாங்கல்ல, சின்முத்திரை, அப்புறம் ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் அந்த கையில வந்து முத்திரையை வச்சு தியானம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி முத்திரைகளை பயன்படுத்துற மாதிரி இந்த பேலன்ஸ் நம்பரை நம்ம வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிற டைம்ல யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்ற ஒரு அறிவுரையை வந்து எண்கணிதம் வழங்கும். அடுத்து ரேஷனல் தாட் நம்பர். ரேஷனல்னா ரேண்டமா. The rational thought number reflects your logical approach to decision making and problem solving. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதியை மட்டுமே வச்சு டிரைவ் பண்ணதான். கூடுமான வரைக்கும் பெயரை வச்சு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அங்கங்க டேட்டும் இருக்கும், சில இடத்துல ரெண்டும் சேர்த்து இருக்கும். The rational thought number reflects your logical approach to decision making and problem solving. It indicates how you process information and approach situations that require critical thinking. This number can reveal whether you tend to rely on intuition, facts, or blend both when making decisions. Understanding your rational thought number can help you become more aware of your natural tendencies and improve your decision making process. The rational thought number is derived from your day of your birth, providing insight into how you approach your life challenges logically. உங்கள் பிறந்த நாளிலிருந்து பெறப்படுகிறது. சவால்களை தற்காலிகமாக தர்க்க ரீதியாக அணுகுவது எப்படி என்பதை பற்றிய விளக்கத்தை வழங்குகிறது. இந்த ரேஷனல் தாட் நம்பர் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம இன்ட்யூஷன் சரியா, நமக்கு வந்து சில சமயம் வந்து நம்ம இன்ட்யூஷன் சொல்றபடி போகணுமா, இல்ல விதிப்படி சில கான்கிரீட் ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணா சரியா இருக்குமா அப்படின்ட்டு நம்ம முடிவெடுக்க முடியாம தயங்குவோம். அப்ப சில சமயம் வந்து நம்ம மனசு சொல்றதை கேட்கிறோமா, அறிவு சொல்றதை கேட்கிறோமா, புத்திக்கு தெரியுது மனசுக்கு கேட்கல அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன்ஸ் வரும் இல்லையா. அந்த புத்திக்கு தெரியுது மனசு கேட்கல அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தி சொல்றதை கேட்கணுமா, மனசு சொல்றதை கேட்கணுமாங்கிறத கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு இந்த ரேஷனல் தாட் நம்பர் யூஸ் ஆகும் எண்கணிதம் சொல்லுது. நம்ம இன்னும் தீர வந்து ரிசர்ச் பண்ணுவோம், வர வாரத்துல இதை பத்தி நிறைய பேசுவோம். ஹார்ட் டிசையர் நம்பர் ஆஃபன் தி சேம் as your soul urge number. அதாவது நம்ம சோல் அர்ஜ் நம்பர்னு சொன்னோம் இல்லையா, நம்ம வவல்ஸ் மட்டும் எடுத்து நம்ம பேர்ல இருக்கிற வவல்ஸ் நம்பரை மட்டும் எடுத்து பண்றதுதான் சோல் நம்பர். அதுதான் ஹார்ட் டிசையர் நம்பரும் அப்படின்ற வேறு பெயர்ல வழங்குறாங்க. பவர் நம்பர். The power number is a combination of your life path and expression number. விதி எண் பெயர் என்ன வச்சு காம்பினேஷன் தான் பண்றாங்க. Showing the strength you can draw upon to achieve your goals. It represents your potential to influence the world and create the life you desire. Understanding your power number helps you tap your natural abilities and use them efficiently to reach your highest potential. The power number is calculated by adding your life path number and expression number. Something similar to முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு நம்பர் தான். ஆனா இது வந்து திருப்பியும் வந்து நமக்கு என்னோட ஜாதகத்துல 9 தான் குறிக்குது.
மாற்றும்போது என்ன பாருங்க. சோ இது வந்து நம்மளுடைய டெஸ்டினி நம்பரோட தான் க்ளோஸா ரிலேட் ஆகுது. டெஸ்டினி அண்ட் பர்த் நம்பரோட சேர்த்து. மாஸ்டர் நம்பர். Master numbers 11, 22, that is are powerful numbers in numerology that indicate higher spiritual purpose and potential. If you have master number, it suggests that you have greater capacity for spiritual growth, leadership, and influencing others. However, master numbers are also come with higher expectations and challenges. Understanding your master number can help you harness and power navigate to the responsibility it brings. Master numbers are identified when the final reductions of your life path, expression, or other core numbers. அதாவது நம்மளுடைய இந்த நம்பர் வருது இல்ல, காம்பவுண்ட் நம்பர் வருது இல்ல, அந்த வர காம்பவுண்ட் நம்பர் வந்து 11, 22, 33 இந்த மாதிரி வரும் பொழுது அது மாஸ்டர் நம்பரா எடுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 1 1 சேர்த்தா வர நம்பர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ட்டு, 2 2 3 3 இந்த மாதிரி 1 1 2 2 3 3 இந்த மாதிரி வருகின்ற நம்பர்ஸ் வந்து மாஸ்டர் நம்பர்ஸ் வருது. இது வந்து ஒரு ஹையஸ்ட் பொட்டன்ஷியலையும் அதுக்கு ஈக்குவலான சேலஞ்சஸையும் லைஃப்ல கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு, மன்மோகன் சிங், நரசிம்மராவ் இவங்களோட ஜாதகத்தில் எல்லாத்தையும் கூட்டுனா வந்து 11 முடிஞ்சது. ஒரு 5 பிரதம மந்திரிகள் பார்த்தோம், கரெக்டா? சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கூட 2-3 பேருக்கு பார்த்தோம். அப்ப மாஸ்டர் அப்ப அந்த மாஸ்டர் என்னன்ற ஒரு விஷயத்தோட பவர் உங்களுக்கு அந்த பிரைம் மினிஸ்டரோட ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண முடியா. அதை காம்பவுண்ட் நம்பர்ன்றது நம்ம காமனாக யூஸ் பண்ற நம்பர். அதாவது நியூமராலஜில பேசிக் நம்ம விதி அந்த பெயரை கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம ஃபைனலா வர 2 டிஜிட் தான் காம்பவுண்ட் நம்பர். அந்த 2 டிஜிட்டை கூட்டினா அது வந்து டெஸ்டினி நம்பர். இப்ப நம்ம ஆரோக்கிய பாக்கியநாதனை கூட்டினா ஃபைனலா ஆரோக்கிய பாக்கியநாதன் இந்த என்னோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற நம்பர், அந்த பெயர் வந்து 54ல முடியுது. 54 5யும் 4யும் கூட்டினா 9. அந்த 9 தான் வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வர டெஸ்டினி நம்பரா இருக்கும். இங்க வர இந்த நம்பருக்கு இது எல்லாத்தையும் கூட்டினா ஃபைனலா 54 வந்து முடியுது. அந்த 54 2 டிஜிட்டா முடியிற நம்பர் தான். பெயர் எண்ணை வந்து கூட்டினா 2 டிஜிட்டா முடியறது தான் காம்பவுண்ட் நம்பர். அந்த 2 டிஜிட்டா ஃபைனலா கூட்டினா அது டெஸ்டினி நம்பர். அந்த 2 டிஜிட்டா வருது 1 1 2 2 3 3 அது மாஸ்டர் நம்பர். சரியா? ஸோ காம்பவுண்ட் நம்பர் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு 5 கிளாஸ்ல படிச்சோம். சரியா? ஏஞ்சலிக் கைடன்ஸ் நம்பர். சரியா? ஏஞ்சலிக் கைடன்ஸ் நம்பர்னா மாஸ்டர் எண் வந்து 2 டிஜிட்ல வருது இல்ல, 1 1 2 2 3 3 வருதுன்னா மாஸ்டர் நம்பர் சொல்லணும் இல்லையா. ஏஞ்சலிக் கைடன் நம்பர்ன்றது 3 டிஜிட்ல வருது. 1 1 1 2 2 2 3 3 3 அப்படிங்கிறதுனா ஏஞ்சலிக் கைடன் நம்பர். ஸோ இந்த ஏஞ்சலிக் கைடன் நம்பர் எல்லாருக்கும் அமையாதுல, சில குறிப்பிட்ட விஷயங்கள் அமையும். பைபிள்ல வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது. பைபிளோட லாஸ்ட் சாப்டர். அது வந்து புனித யோவான் அப்படின்ற ஒரு வந்து கற்பனை கனவுல காண்ட ஒரு விஷுவல், அதாவது பின்னாடி பிற்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்ட்டு கனவு கண்டு அதுல அவர் எழுதுனதுதான் அந்த இது. அதுல அவர் வந்து 666 அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பைபிள்ல சொல்லியிருப்பாரு. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த உலகம் அழியும் பொழுது இந்த 666 எண்ணு கொண்ட ஒருத்தர் தான் வருவாரு. அது வரும்போது அது வந்து பிசாசோட நம்பர், சாத்தானின் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து அந்த ஒரு சாப்டர் வந்து நிறைய காமனா யாரும் பைபிள்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, ரோமன் கேத்தலிக் சர்ச் எல்லாம். இந்த பிரிவினை சகோதரர்கள், இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் உலகம் நாளைக்கு அழிய போகுது, உலகம் அடுத்த வாரம் அழிய போகுது, உலகம் அடுத்த வருஷம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா. எதிர்நோக்கு ரொம்ப சீக்கிரமா உலகம் அழிஞ்சிரும்ட்டு நம்புறவங்க இந்த ஏஞ்சலிக் நம்பரால பாதிக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏஞ்சலிக் நம்பர்ன்றது இப்படி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்ப வந்து இப்ப 786 இஸ்லாமியர்கள் பயன்படுத்துற எண்ணு கூட ஒரு ஏஞ்சலிக். பொதுவா இது எல்லாமே ஒரு பர்பஸுக்காக இருக்கிற நம்பர் தான். 786 ஏன் ரொம்ப
அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 7 என்பது கேது, 8 என்பது சனி, 6 என்பது சுக்கிரன். முதல்ல 7 உன் வாழ்க்கையில முதல்ல நீ கீழ்ப்படியணும். ரொம்ப கடினமான பாதைக்குள்ள நுழையணும். இறுக்கமான பாதைக்குள்ள நுழையணும். தெய்வத்துக்கு பணியணும். ரொம்ப லக்ஸரியா இருக்கக்கூடாது. ஒரு சாது நிலைமைக்கு போகணும். ஒரு சாதாரண மனுஷனா இருக்கணும்ன்றது 7 சிண்டிகேட். 8ன்றது காமன் மேன். நீ வந்து உழைக்கணும். 8 மணி நேரம் உழைக்கணும். ஒரு சாதாரண மனிதனாக இருக்கணும். அப்ப கேதுவின் தத்துவத்தையும் சொந்த தொழில் செய்யறது, வேலை செய்யறது, இது இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தா உனக்கு அடுத்து இன்பம் வரும். 6 என்பது இன்பம். நீ ஃபர்ஸ்ட் கேது அளவுக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் உழைச்சி முன்னுக்கு வந்தீங்கன்னா உனக்கு நீடித்த இன்பம் கிடைக்கும் அப்படின்றதுதான் 786. இப்ப 786 பாத்தீங்கன்னா நீங்க முஸ்லிம்ஸ் வந்து நிறைய பேர் தொழிலதிபர்களா தான் இருக்காங்க. நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. சின்ன கடை வச்சிருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சு அந்த கடையை போய் திறந்துருவாங்க. செருப்பு கடை வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்கிற சூழ்நிலையிலேயே போய் பாத்தீங்கன்னா 5 வேலை போய் கரெக்டா தொழுதுட்டு வந்துருவாங்க. அப்படியே கடையை விட்டுட்டு போயிட்டு. அவர்களுக்கு வந்து சொந்த தொழில் அமைவதற்கு காரணம், தனி நல்லா இருந்தா சொந்த தொழில் அமையும் கரெக்டா. அந்த 786 அந்த எண்ணை பயன்படுத்துவது வந்து சொந்த தொழில், நிறைய கஷ்டப்படணும், ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம், உழைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்பம், மகிழ்ச்சி, குடும்பம் நல்லா இருக்கும்ன்றதுதான் 786. இந்த மாதிரிதான் அந்த 3 டிஜிட் நம்பர் ஏஞ்சலிக் நம்பரா நம்ம செட் பண்ணிக்கிட்டா அது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். அது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட சாப்டர். ஏஞ்சலிக் நம்பர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. அது சம்வேர் நம்மளுடைய பெயர்ல வந்து நம்மளுடைய பெயர்கள்ல வராது. மேபி நம்ம பெரிய பெயர்களாக வைக்கும் பொழுது 3 டிஜிட்ல நம்பர் உண்டு. அதாவது இப்ப நம்ம குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பெரிய பேர் வைக்கிறோம் இல்லையா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுடைய பெயர் பிசினஸ் பெயர் பெருசா இருக்கும் பொழுது அதை கூட்டும் பொழுது காம்பவுண்ட் நம்பர் வந்து 3 டிஜிட்ல வரும். அந்த மாதிரி வரும் பொழுது அது வந்து ஏஞ்சலிக் நம்பரா வரா மாதிரி பார்த்துட்டா சிறப்பை தரும். சரியா? லக்கி நம்பர், அதிர்ஷ்ட எண். Your lucky number is often derived from your life path number and represent the number that brings you good fortune and positive energy. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த லைஃப் பாத் நம்பர் தான் லக்கி நம்பர் அப்படின்ற பதத்துல வந்து நிறைய இடத்துல அழைக்கிறாங்க. அப்ப விதி எண் சொன்னாலும் லைஃப் பாத் நம்பர்னாலும் லக்கி நம்பர்னாலும் ஒண்ணு. Attitude number. The attitude number reflects how you approach life and how others perceive you it. It derives from your birthday and month and gives insight into your general outlook on your life. The attitude number is calculated by adding your day and month of your birth together and reducing to your single digit or master number. அதாவது ஆட்டிடியூட் நம்பர்னா உங்கள் பிறந்த நாள் மாதத்தை சேர்த்து கூட்டி அதை சிங்கிள் டிஜிட்டா இல்ல மாஸ்டர் நம்பரா கன்வெர்ட் பண்ணி வர நம்பர். இந்த ஆட்டிடியூட் நம்பர் வந்து வாழ்க்கையை எவ்வாறு அணுகுறோம், மத்தவங்க எப்படி நம்மளை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷனை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்னோட பர்சனாலிட்டி நம்பர்னு ஒண்ணு பார்த்தோம்ல, உலகம் என்னை எவ்வாறு பார்க்கிறது நான் சொன்னேன்ல, 3ஆம் நம்பர் வந்துச்சா. இந்த இடத்துல ஆட்டிடியூட் நம்பர் வந்து பாருங்க 3ஆம் நம்பர் வருதா, ஒத்து போதா. வெவ்வேறு விதத்துல கணக்கு பண்ணாலும் அது ஜாதகத்தோட கணக்கு பண்ணாலும் பெயரோட வந்து மேட்ச் ஆயிடும். அது எங்க எழுத்து எந்த விதமான ஜாதகத்துல எங்க போனாலும் அது ராசி கட்டத்துல வந்து முடியும். புரியுதா? இன்னொரு வேற மாதிரி விதத்தை சொல்லட்டா, இப்ப என்னோட ஜனன ஜாதகத்துல என்னுடைய லக்னத்துல குரு இருக்கிறார். இப்ப என்னுடைய 7ஆம் வீடு என்னது, மிதுனத்துல குரு இருக்காருன்னா 7ஆம் வீட்டுல இருக்கிறவங்க தனுஷ், அவங்க எல்லாம் யாரு, ஆப்போசிட், எனக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க. அங்க இருக்கிறவங்க 7ஆம் வீட்டுல இருந்து என்ன பார்த்தா 7ஆம் வீட்டுல யார் இருக்கிறா, குரு தான் இருக்கிறார்.
3. அப்ப பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற அந்த குரு லக்னத்துல இருக்கிற குருவை 7ஆம் வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்களா, அந்த 3 நம்பர் தான் இங்க பர்சனாலிட்டி நம்பர்ல ஆட்டிடியூட் நம்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இப்படி மேட்ச் ஆகும் எல்லாமே. அடுத்து subconscious self number. Subconscious self number indicates how well you respond to challenges and how strong your inner self is. It reveals how confident and resistant you are when facing difficulties and how connected you are to your inner state. The number is important for understanding how you react and pressure and how you can better manage stress. The subconscious self number is calculated by tallying the presence of all numbers in your name, understanding which number is most dominant. இது வந்து என்னுடைய பெயருக்கு 0 வருது, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். நீங்க செக் பண்ணும்போது வருதான்னு பாருங்க. சப்கான்ஷியஸ் நம்பர் உங்களுடைய பெயர்கள் போட்டு வரும்போது என்ன வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க, நான் ஆராய்ச்சி பார்க்க. Personal day number. The personal day number. The personal day number represents the energy of the specific day of the week you were born. And how it influences your personality, it is calculated by adding your expression number to the numeric value of the day of the week. The number provides insight into how the day you were born affects character and interactions in the world. The number is derived by adding your expression number to the number associated with the day of the week. அதாவது சண்டே, மண்டே, வெட்னஸ்டேன்னு வருது இல்ல, நம்ம பிறந்த கிழமை சண்டேனா 1, மண்டேனா 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த எண்ணோட உங்களுடைய பெயர் என்ன கூட்டி வர ஒரு நம்பர் ஃபைனலா. அப்ப இது வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? தனிப்பட்ட நாள் பெயர் என்பது நீங்கள் பிறந்த வாரத்தின் குறிப்பிட்ட நாளின் ஆற்றலையும் அது உங்கள் ஆளுமையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதையும் குறிக்கின்றது. இது உங்கள் வெளிப்பாட்டு எண்ணை வாரத்தின் நாளின் இலக்க மதிப்புடன் சேர்த்து கணிக்கப்படுகிறது. இந்த எண் நீங்கள் பிறந்த நாள் உங்கள் குணத்தை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் உலகத்துடன் உங்கள் தொடர்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பது விளக்கத்தை காட்டுகிறது. அதாவது நம்ம பஞ்சாங்கத்துல கிழமை இருக்குல்ல, அந்த கிழமையை வச்சு பலன் சொல்ற மாதிரி நியூமராலஜில கிழமையின் பலன்களை சொல்றதுக்கு நம்ம பெயரோட நம்ம பிறந்த கிழமையை எடுத்து அதை வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம பிறந்த நியூமராலஜி தாக்கப்படி எந்த தாக்கத்தை கொடுக்குதுன்ற ஒரு காம்பினேஷன் கொடுக்குது. நம்ம என்னோட ஜாதகத்தை 7ஆம் எண்ணை கொடுக்கிறது. அடுத்து பர்த்டே நம்பர். இது சிம்பிள். நம்ம பர்த்டே நம்பர் சிம்பிளா என்ன நம்பர்ல பிறந்தோமோ அதை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா. இது நியூமராலஜியோட ஃபண்டமெண்டிக் நம்பர் பர்த்டே. Personal year number அப்படின்னு ஒன்று இருக்கு. The personal year number indicates the specific lessons, challenges and opportunities you will face during the current year. It is calculated by adding your life path number to the current year. நம்ம விதி எண் இருக்கு இல்லையா, நம்ம விதி எண்ண நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம டேட் ஆஃப் பர்த் கூட்டி வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர், அந்த எண்ணோட கரண்ட் வருஷத்தோட நம்பரை கூட்டினா வர நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட்டி வர நம்பர். தனிப்பட்ட ஆண்டு எண் என்பது இந்த ஆண்டின் குறிப்பிட்ட பாடங்கள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை குறிக்கிறது. இப்ப இந்த வருஷத்துல நம்ம கரெக்டா ரன் ஆயிட்டு இருக்கிற வருஷத்துல என்ன மாதிரியான சவால்களை சந்திப்போம் அப்படின்றத இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணும்னு சொல்றாங்க. இது எப்படி இண்டிகேட் பண்ணுது? நம்ம பிறந்த வருஷத்தை கூட்டி வர விதி என்னோட இந்த வருஷத்தை கூட்டி அதை மாஸ்டர் எண்ணா கன்வெர்ட் பண்ணி அது வர நம்பர் வந்து நமக்கு என்ன படிப்பீங்க. இந்த வருஷம் 11 அப்படின்றது எனக்கு இருக்குது அப்படின்னா 2024ல 11வது எண் வந்து எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேஜிக்கா என்னன்னு தெரியல. இந்த நியூமராலஜி கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுக்கு காரணமே இந்த 11ஆம் நம்பர் தான். நான் பண்ண நிறைய ரிசர்ச்ல 11 என்னை ஈர்த்தது கடந்த 3 மாசம். அப்ப இந்த ப்ரோக்ராம் எழுதி முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப இந்த வருஷம் நான் இந்த 11ஆம் நம்பரை பத்தி ஆராய்ச்சி பண்ண அப்படின்றது எனக்கு புரியுது. என்னால கனெக்ட் ஆக முடியுது. உங்களால கனெக்ட் ஆக முடியுதான்னு பாருங்க. எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குதுன்றத நம்ம டியூன் பண்ணி பார்க்கலாம். சரியா?
நிச்சயமாகவே இது மாறுதலுக்கு உட்பட்டது. இதுல பக்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா நான் ராவா பண்ணி போட்டிருக்கிறேன். சரியா? பேசிக் டெஸ்ட் தான் பண்ணிருக்கிறேன். இட் கேன் பி சேஞ்ச்ட். Personal month number. The personal month number is a more detailed version of the personal year number, offering insight into what each month will bring. It is calculated by adding your personal year number and the current month. அதாவது உங்கள் தனிப்பட்ட மாத எண் வந்து தனிப்பட்ட ஆண்டு எண்ணை தற்போதைய மாதத்துடன் சேர்த்து கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்ப நம்ம முன்னாடி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, பர்சனல் இயர் நம்பர். அந்த நம்பரோடு இந்த மாத நம்பரை சேர்த்து கண்டுபிடிச்சு பர்சனல் நம்பர் வருதுன்றாங்க. அது இப்ப நம்ம இருக்கிற மாதத்துக்கான நம்மளுடைய தாக்கத்தை இது கொடுக்கும். இந்த மாதத்துக்கு இந்த எண் நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது கூட பர்சனலா 1ஆம் நம்பர் வருது. இது கூட பர்சனலா ஐ ஃபீல் கரெக்ட் ஃபார் மீ. சரியா? அடுத்து personal day number. The personal day number is the most specific and short-term influence, providing insight into the energy of the current day. நம்ம எந்த நாள்ல இருக்கிறோமோ அந்த நாளுக்கு எந்த நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்சனல் டே நம்பர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப it is calculated by adding your personal month number to the current day. First personal year number கண்டுபிடிச்சு அதை வச்சு பர்சனல் மந்த் நம்பர் கண்டுபிடிச்சோம். பர்சனல் மந்த் நம்பரோட இன்னைக்கு நம்பரை கூட்டி வருது தனிப்பட்ட நாள் என்ன. அப்ப இன்னைக்கு நாள், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நாள், இந்த ரிப்போர்ட் நம்ம ஜெனரேட் பண்ண நாள் இன்னைக்கு ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஸோ லைஃப் அடுத்து லைஃப் பாத் டெஸ்டினி பிரிட்ஜ் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த லைஃப் பாத் டெஸ்டினி பிரிட்ஜ் நம்பர் ரிவீல்ஸ் த கேப் பிட்வீன் your initiate tendencies and your life you are meant to live. The number helps you understand how to bridge the gap between who you are and who you are meant to become, enabling you to live a more fulfilling and authentic life. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. எனக்கு 0 வருது. இது என்னன்றதை நானும் டீப்பா ஆராய்ச்சி பண்ணணும். The number is calculated by finding the difference between your life path number and destiny number and reducing it to single digit. உங்கள் வாழ்க்கை பாதை விதி பலம் எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத பேரெல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். சரியா? தமிழ்ல நம்ம இந்த குறிப்பிட்ட பேரெல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த எண் உங்கள் வாழ்க்கை பாதை எண் விதி எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கண்டறியவும் பின்னர் அதை ஒற்றை இலக்கமாக குறைக்கவும் பயன்படுகிறது. அதாவது நம்ம ஒண்ணு ஆசைப்படுறோம், ரியாலிட்டி வேற இருக்கு. the gap between our expectation and reality. நம்ம வாழ்க்கையில என்னவா ஆகப்படுறோம்னு ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா வேறவா நிக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர் யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த நம்பரை தான் நம்ம நிறைய ஆராய்ச்சி செய்யணும். வர வாரங்கள்ல ஆராய்ச்சி செய்வோம். நீங்களும் ஆராய்ச்சி செய்யுங்க. இது டீடைலா நம்ம ட்ரில் டவுன் பண்ணணும். அடுத்து எசன்ஸ் நம்பர். The essence number reflects that the influence of your name, date of birth, reversing the essence of your life expectations. It helps you understand the underlying energies that shape your personality and life path. The number provides insight into the core of who you are and challenge your will face. The essence number is found by adding your destiny number, life path number together, then reducing to the digital number. Something வந்து இதையும் அந்த பேர் விதியை வச்சு தான் கனெக்ட் பண்றாங்க. எப்படி வந்து இந்த நம்பர் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா எழுதிருக்கிறோம்ன்றது அவுட்புட் இங்க நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அப்ப புரியும். அப்ப இது வந்து திருப்பி என்ன சொல்றது, இது திருப்பி நம்ம சோல் நம்பரோட தான் கனெக்ட் ஆகுது. The essence number combine the influence of your name and date of birth, reversing the essence of your life expectation. வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் திருப்பி இந்த பேருக்கு 9ஆம் நம்பர் தான் வருது. கரெக்டா? இன்னொரு சூட்சமும் சொல்றேன். என்னுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடமான கடகத்துல செவ்வாய் வந்து நீச்சமாயிருக்கிறார். சரியா? இந்த 2ஆம் இடம் எனக்கு முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல நவாம்சத்துல என்னுடைய ஜாதகத்தில்
அதிக பாகை வாங்கிய கிரகமான சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு மீனிங் என்னன்னா, அதுக்கு பேரு வந்து காரகாம்சம். பிறவி நம்ம எதுக்கு எடுத்தோம் அப்படின்றத சொல்றதுதான் அது. அதாவது உங்கள் ஜாதகத்துல ராசி கட்டத்துல ஹையஸ்ட் டிகிரி வாங்கின கிரகம், அந்த பாகை இருக்கிற ஒரு டிகிரி வாங்கியிருப்போம் இல்லையா, 0 to 30 இருக்கும்ல. அந்த 0 to 30 டிகிரி வாங்கினதுல சூரியன் 10 டிகிரி இருக்கலாம், குரு 1 டிகிரி இருக்கலாம். அது மாதிரி அந்த 9 நவகிரகத்தோட டிகிரியை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல எந்த கிரகம் வந்து 29, 27 அந்த அதிகமான பாகை வாங்கியிருக்கு 28, அதை எடுத்துக்கணும். அந்த கிரகம் உங்களுடைய ஆத்மகாரகன் உங்க ஜாதகத்துல ஜெய்மினி ரூல்ஸ் படி. அந்த ஆத்மகாரகன் உங்களுடைய நவாம்ச கட்டத்துல எந்த ராசியில உட்கார்ந்து இருக்காதோ அதுதான் உங்களுடைய காரகாம்சம். இந்த பிறவியில நீங்க அந்த கட்டத்தை தான் முக்கியமா சுமக்குறீங்க. சரியா? அப்ப என்னுடைய ஜாதகத்துல அந்த காரகாம்சம் ஆத்மகாரகன் போயிட்டு எங்க உட்கார்ந்து இருக்காரு? நவாம்சத்துல கடகத்துல உட்கார்ந்துருக்காரு. ராசி கட்டத்துல அந்த இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துல 9ஆம் எண்ணை குறிக்குதா? செவ்வாய் 9ஆம் எண்ணை குறிக்குதா? அப்ப என்னுடைய பேர் வந்து முழுக்க முழுக்க நிறைய இடத்துல 9 குறிக்குதா? அது வந்து ஃபைனலா என்னுடைய காரகாம்சத்தை ஜாதகத்துல இண்டிகேட் பண்ணுதா? இப்படி மேட்ச் ஆகும். அடுத்து சோல் பர்பஸ் நம்பர், அதுவும் 9 தான் வருது எனக்கு. இந்த சோல் பர்பஸ் நம்பர் ரெப்ரசன்ட் தி ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் காலிங், combinations, the lessons of your life path and destination number. The soul purpose number is calculated by adding life path number, destination number together, then reducing. நிறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி ஒரே நம்பர் கூட வேற வேற பேரு கண்டு இருக்குது, அதனால அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பர்சனல் சைக்கிள் நம்பர். The personal cycle number reflects the recurring patterns and themes of your life, determining the current year. This number helps you understand the cyclical nature of your experiences and how to navigate the opportunities and challenges that arise. It provides guidance on how to align with the natural rhythms of life. The personal life cycle number is found by reducing the current year to a digit. கரண்ட் இயர் சிங்கிள் டிஜிட்டா மாத்தி வருது. சரியா? இந்த தனிப்பட்ட சுழற்சியின் என்பது தற்போதைய ஆட்டால் தீர்மானிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் தோன்றும் முறைகள் மற்றும் கருப்பொருட்களை பிரதிபலிக்கிறது. இந்த எண் உங்கள் அனுபவங்கள் மற்றும் சுழல்பாட்டை புரிந்து கொள்ள உதவுகிறது. அதாவது இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்றத அது கொடுக்குது. காமனா தான் வரும் நினைக்கிறேன். டே ஆஃப் பர்த் இண்டிகேட்டர், இது வந்து நம்ம பிறந்த தேதி தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அடுத்து சேலஞ்ச் overcome நம்பர்னு ஒன்று இருக்கு. The challenge overcome number reflects the obstacles you have successfully navigated in life, revealing the lessons learned and strength gained. And the number helps you understand your ability to overcome difficulties to grow from your experience. This number is calculated by adding your life path number to your life challenge number, reducing it to digit. அதாவது சவால் கடந்து எண் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக கடந்து வந்த தடைகளை பிரதிபலிக்கிறது. இதனால் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் பெற்ற வலிமைகளையும் வெளிப்படுத்துகிறது. இந்த எண் சிரமங்களை கடந்து உங்கள் அனுபவங்களின் மூலம் வளர்ந்து உங்கள் திறனை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த எண் உங்கள் வாழ்க்கை பாதை எண்ணையும் உங்கள் வாழ்க்கை சவால் எண்ணையும் சேர்த்து கொண்டு பின் ஒற்றை எண்ணாக குறைத்து பார்க்கிறீர்கள். இந்த எண் வந்து எனக்கு 3ஆம் நம்பர் வருதா? ஏன் இந்த 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நிறைய சவால்களை இந்த 3ஆம் நம்பர்ல சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா நான் 17 வயசுல இருந்து ஃபேக்கல்ட்டியா இருக்கிறதுனால, 17 வயசுல இருந்து பல்வேறு வகுப்புகளை எடுத்ததுனால சவால்களை கடந்திருக்கிறேன். எப்படி எந்த மாதிரி சவால்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம லைஃப்ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு போகும்போது நமக்கு அந்த வேலையில முதல்ல அனுபவம் இருக்காது. ஆனா அந்த வேலையை செய்ய பணிக்கப்படுவோம். அப்ப வந்து நம்ம சில தவறுகள் செய்வோம், அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், வெக்கப்படுவோம், துயரப்படுவோம், டிஸ்மிஸ் ஆகும், டெர்மினேட் ஆகும், திருப்பி வேலைக்கு போவோம். இது எல்லா லைஃப்லயும் இருக்கும். அசிங்கப்படாத மனுஷன் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது வாழ்க்கையில. கரெக்டா? அப்ப அவமானமும் வேதனையும் தான் மனுஷனை வந்து சரியாகும். அப்ப நம்ம இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப த்ரூ அவுட் யுவர் லைஃப் வந்து
நீங்க எதை திருப்பி திருப்பி கத்துக்கிட்டே இருக்கீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டு திருப்பி அதை சரி பண்ணிருக்கீங்க, எந்த இடத்துல வேதனைப்பட்டு திருப்பி சரி பண்ணிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை பாடம் தான் இந்த சேலஞ்சு, இந்த லைஃப் சேலஞ்சு தான். சரியா? இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா அந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து தெரியாது, ஆனா என்ன வந்து அந்த கிளாஸ் எடுக்க சொல்லிடுவாங்க. நான் சொல்றது வந்து 1994ல இருந்து கம்ப்யூட்டர் அப்பதான் பூம் ஆகுது. அப்ப நம்ம அந்த இன்ஸ்டிடியூட்ல, சொந்த இன்ஸ்டிடியூட் தான், நிறைய பேர் சேர்த்துருவாங்க. 17 வயசுல என்னோட இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு 200 மாணவர்கள் படிப்பாங்க ஒரு நாளைக்கு. காலையில 7 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூட் நடக்கும். அதுக்கு பேரு யூத் பிரைட் கம்ப்யூட்டர் சென்டர்னு வச்சிருந்தோம், YBCன்னு பேரு. ஒரு நாளைக்கு 200 மாணவர்கள் வருவாங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 15 கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்ப, 1994ல இருந்து 8 வருஷம். அப்ப என்ன பண்ணுவோம், நான் வந்து டிகிரியே படிக்கல, நான் கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி படிக்கிறேன், BBA. ஆனா இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் நான் எடுக்கணும். அப்ப ஒரு கோர்ஸுக்கு வந்து சேருவாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், PGDCA ஒரு கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு 20 சப்ஜெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ல ஆரம்பிக்கணும், லோட்டஸ் O2 3, DBase 3+, ஃபாக்ஸ் பேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ, கிளிப்பர், C++, ஆரக்கிள், யூனிக்ஸ், LAN, பாஸ்கல், ஃபோர்ட்ரான், DDP-ல வென்ச்சர், கோரல் வென்ச்சரா, அடோப் பேஜ் மேக்கர், கோரல் விண்டோஸ், இந்த சைடு வந்தீங்கன்னா ஆட்டோ கேடு, லிஸ்ப், இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் எடுக்கணும். 17 வயசு 18 வயசு பையனுக்கு இதெல்லாம் சேலஞ்ச் இல்லையா? ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாஸ போட்டுருவாங்க. இப்ப நாளைக்கு சி எடுக்கணும்னா எனக்கு சி இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு ஃபுல்லா நைட் ஃபுல்லா சி படிச்சுட்டு ஒரு 5 நாள் படிச்சுட்டு அந்த கிளாஸ் ஒரு மாசம் வெற்றிகரமா எடுப்பேன். அடுத்த மாசம் வந்து பாஸ்கல் போட்டுருவாங்க, அடுத்த மாசம் ஆரக்கல் போட்டுருவாங்க, அதுக்கு அடுத்த மாசம் வந்து ஒரு புது புது சப்ஜெக்ட் போட்டுருவாங்க. அப்ப அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம போய் கிளாஸ் உட்காந்து எடுக்கும் பொழுது நமக்கு முன்னாடி ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம தெரிஞ்ச மாதிரியே எடுப்போம். ஆனா என்கிட்ட படிச்ச எல்லாருமே அந்த பீரியட்ல அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் மட்டும் தான் இந்தியால இருக்கேன். சரியா? இயர் 2000ல Y2K சேலஞ்ச் வந்தப்ப ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்கிட்ட படிச்சவங்க இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிறாங்க, உலக நாடுகள்ல இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் இந்தியால இருக்கிறேன்னா அதுதான் அந்த குரு, அந்த லைஃப் சேலஞ்ச் நம்பர் இருக்குதுல்ல, அந்த 3, அதுதான் சேலஞ்ச். அப்ப ஒரு எக்ஸ்டென்ட்ல நம்ம குருவாவே இருக்கிறோம், ஒரு ரொம்ப வருஷமா ஃபேக்கல்ட்டியா 10 வருஷமாவே குருவா இருக்கிறோம், எனக்கு அது சலிச்சு போச்சு. இப்ப நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போகணும். அப்ப குரு ஃபேக்கல்ட்டி என்பது வேறு, ப்ரொஃபசர் என்பது வேறு, ரியல் டைம்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறது வேறு, அது புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு சலிச்சு போச்சு குரு அப்படின்றது. அப்ப நான் வந்து ஒரு ரியல் டைம் சாஃப்ட்வேர் கம்பெனில அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும்னு போறதுக்கு ட்ரை பண்ணி 10 வருஷம் கழிச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும் பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கண்டினியூஸா நான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டேன். அப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படி ப்ரொடக்ஷனுக்கு போகும்போதுதான் என்ன ஆகிட்டாங்க, என்ன டீம் லீடர் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமும் மென்டாரிங் தான் வருதே தவிர நம்மள உட்காந்து ப்ரோக்ராம் எழுத விட மாட்டாங்க. ஆனாலும் நான் உட்காந்து ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். மென்டாரிங் அப்ப இந்த 3 திருப்பி வருது. திருப்பி லைஃப்ல எப்ப சக்சஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 15 சாஃப்ட்வேர் புக் எழுதி கண்ணதாசன் பதிப்பகம் மாதிரி பதிப்பகத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா திருப்பி அந்த குருன்ற ஸ்தானம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து நம்ம இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலான்ட்டு இந்த வேலையை விட்டுட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சேன், சம்பந்தமே இல்லாம. 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். திருப்பி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். திருப்பி அப்படி போயிட்டு திருப்பி ஒரு 10 வருஷம் சாஃப்ட்வேர் கம்பெனில இந்த SAP, மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் இது மாதிரி இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்க்கு இந்த ERP இம்ப்ளிமெண்டேஷன் ஒர்க் பண்ற விஷயங்களுக்கு போயிட்டேன். திருப்பி நமக்கு அஸ்ட்ராலஜிக்குள்ள வரும் பொழுது இந்த 12 வருஷம் என்ன ஆகுது, திருப்பி அந்த 3ஆம் நம்பர் தான் வேலை செய்யுது. அப்பயும் நான் கிளாஸ் எடுக்காம தான் இருந்தேன். இப்ப திருப்பி நான் கிளாஸ் எடுக்கிறேன். அப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி என் கெரியர் ஆரம்பிக்கப்ப எடுத்த அந்த கிளாஸ் எடுக்கிறது என்னைக்குமே என்ன குருவா வச்சுக்கணும். அப்ப எது நமக்கு நல்லா வரும், நம்ம லைஃப்ல நம்ம 30 வருஷமா ஒரு கெரியரை பார்க்கும் பொழுது எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு நம்ம 20-30 வேலை செஞ்சிருக்கோம், எந்தெந்த விஷயங்கள் செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு பணம் இன்கமிங் வருது, எந்தெந்த விஷயங்கள் செய்யும் போது அதை நம்மளால நிறைவா செய்ய முடியுது, அது தானாகவே வருது, தானாகவே முடியுது. எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் முடிஞ்சிருது. சில விஷயங்கள்லாம் எவ்வளவு செஞ்சாலும் பண்ண முடியாது, அது தானாகவே வருது, தானாகவே முடியாது. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது செஞ்சாலே போதும்.
மரம் ஏறி கைவிட்டவனும் கெட்டான்ற மாதிரி பணம் சொல்லுவாங்க. தெரிஞ்ச சொல்லில கைவிட்டவன் கெட்டான்ற மாதிரி நமக்கு என்ன தொழில் தெரியுதோ அதை செய்யணும்ன்றதுதான் இந்த லைஃப் சேலஞ்ச். திருப்பி திருப்பி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து யூனிவர்சல் இயர் நம்பர். ஐ திங்க் திஸ் இஸ் சிமிலர் டு முன்னாடி பார்த்த நம்பரா தான் இருக்கும். பர்டிகுலர் இயர் கூட்டி வருது. அடுத்து capstone number. The capstone number represents the final letter of your name and reveals your approach and completion of task, your challenges. The capstone number, the balance number, rest of the number எல்லாம் வந்து நம்ம அடுத்த வர நாட்கள்ல படிப்போம். நிறைய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இதை படிப்போம். இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட்டை போட்டு பாருங்க. சரி, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பைத்தான்ல எழுதுனேன். பைத்தான்ல எழுதிட்டு அதை உங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது இல்ல, எல்லாருக்கும் பைத்தான் தெரியாது, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியாதுன்றதுனால இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணுன்றதுக்காக திருப்பி இதை நான் பிஹெச்பில ரீபில்ட் பண்ணேன். திருப்பி இதை பிஹெச்பில ரீபில்ட் பண்ணி திருப்பி இதை வந்து போட்டு இதை வேக வேகமா டெஸ்ட் பண்ணிருக்கிறேன். டெஃபினட்டா இந்த இஷ்யூஸ் இருக்கும், 2-3 நாள்ல சரியாகும். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, அசுரத்தனமா வேலை செய்வாங்கன்ட்டு, அப்படி அசுரத்தனமா பண்ண வேலை தான் இந்த ப்ரோக்ராம். சாதாரணமா இவ்வளவு பண்ணவே முடியாது. இது ஒரு அசுரத்தனமான வேலை. இது வந்து நல்லா வந்திருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய நியூமராலஜில உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு கான்செப்ட்ஸ் வந்திருக்கு. நான் 10 நாள்ல எடுத்து முடிக்கலாம்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா இதை 10 நாள்ல முடிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் முடிப்பேன். பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த நியூமராலஜிக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ரிப்போர்ட்ஸ் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி, அப்புறம் அந்த 15 நாளுக்கு அப்புறம் கூட நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை கனெக்ட் ஆகி நம்ம இதை அழகா பண்ணி முடிக்கணும். ஒரு அருமையான நியூமராலஜி மாடியூல்ஸை ரெடி பண்ணலாம். அதை பர்சனலா நம்ம அப்ளை பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு ஃபைன் டியூன் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரெகுலரா எடுக்க முடியுதோ இல்லையோ, வீக்லி கூட கனெக்ட் ஆகி இதை பண்ணி இதை ஒரு நிறைவான ஒரு மாடியூலா இதை நிறைய ரிப்போர்ட்ஸ் இன்புட் பண்ணா நியூமராலஜில என்னெல்லாம் மேக்சிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம வாழ்க்கையை ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் அவர் இன்னர் கோர். இந்த பேர் செட் ஆகலைன்னா வேற பேர் மாத்திக்கிறது. பேர் மாத்துறது என்னைக்கு மாத்தணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். த்ரூ அவுட் த ஜேர்னி நீங்க பார்த்து புரிஞ்சிருக்கு போயிருங்க. எல்லாமே வந்து உங்கள் பிறந்த தேதியையும் உங்கள் பெயரையும் வச்சுதான் எல்லா நியூமராலஜியும் வருது. அப்ப நியூமராலஜி படி நீங்க ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டு மாத்துறீங்கன்னா, என்னைக்கு நீங்க அதிகாரப்பூர்வமா அதை மாத்துறீங்களோ அன்னைக்கு நீங்க புதுசா பிறகுறீங்க. அந்த நாள்ல உங்களுக்கு நிறைய பேர் அந்த பேரை உச்சரிக்கும். எதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேரை கூப்பிட்டு பண்றோம்? கல்யாணம், காது குத்து, சீமந்தம். ஏன்னா நிறைய பேர் விட்னஸ் பண்ணணும். அப்பதான் அது பிரபஞ்சத்துக்கு விஷயம். தனியா நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிங்கிள் விஷயம். இப்ப ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒன்று கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்றார். ஒரு 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு பிரேயர் பண்ணா நான் நடுவுல வந்து நிக்கிறேன்டா அப்படின்னு நீ நம்புன்னு சொல்றாரு. அப்ப ஏன் இந்த கூட்டு திருப்பலிகள், ஏன் இந்த கூட்டு ஜெபங்கள், கூட்டு பிரார்த்தனைகள், அது எந்த மதமாக இருந்தாலும் நிறைய பேர் கூடி ஏன் பிரார்த்தனை பண்றோம், அர்ச்சனை பண்றோம், யாகம் பண்றோம்னா ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ணும் பொழுது பல பூதங்கள் பல விஷயங்கள் சேர்த்து ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணுது. அப்ப ஒரு 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 சபையில வந்து 3/2 பங்கு பேர் வந்து ஒரு விஷயத்த ஓகேன்னு சொன்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுற மாதிரி ஒரு விஷயத்த 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் அக்செப்ட் பண்ற மாதிரி பேரை மாத்துற மாதிரி இருக்குன்னா அதை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களா, உங்க பசங்களுக்கு குழந்தை பிறந்தா ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணா எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு செலவு பண்ணியாச்சும் இதை வந்து விமர்சையா கொண்டாடினா மட்டும்தான் அந்த பேர் வந்து செயல்படாது. உங்களுக்கு லாஜிக் புரியணும்னு நினைக்கிறேன். நீங்க பேர் மாத்துறீங்கன்னா அது என்னைக்கு அதிகாரப்பூர்வமா மாத்துறதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த முகூர்த்தம் புதுசா பிறக்குறீங்க, அது வந்து அதுல இருந்து அங்கிருந்து ஒரு அடிஷ்னலா ஒரு உங்களுக்கான தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு வந்து இயக்கி அதை உங்க பிறப்பு ஜாதகத்தோட இணைக்கிறீங்க. அது வந்து உங்களுடைய உப்பு புளி காரத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யும், ரிசல்ட் மாறும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை பாருங்க. இதுல தவறுகள் இருந்துச்சுன்னா எனக்கு சுட்டி காட்டுங்க, மென்மையாக சுட்டி காட்டுங்க, திருத்திக் கொள்வோம். இன்னும் அந்த நம்ம போன வாரத்துல பார்த்த மாதிரி உங்களுடைய
ஆதார் கார்டுல இருந்து டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து மொபைல் நம்பர் எல்லா நம்பரையும் இன்புட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்கும். அந்த ஃபார்ம்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி அதுல எது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, ஃபைனலா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சஜஷன்ஸ், நியூமராலஜிக்கல் சஜஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இதை பண்ணலாம்னு இருக்கிறேன், இன்க்ளூடிங் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட். சரியா? ஸோ ஃபைனலா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பர்சனல் கன்சல்டேஷன் வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணி வர ரிப்போர்ட்ல இருந்து எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு 4-5 நேம் சஜஷன்ஸோட ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி வந்துட்டீங்கன்னா ஃபைனலா நம்ம டிஸ்கஷன் பண்ணி ஒரு காமனா ஒரு முடிவு. ஸோ இந்த வகையில இந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து சரியான டைரக்ஷன் போதும் நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கேள்வி கொஸ்டின்ஸ் பேசுங்க, கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க, கருத்து இருந்தா சொல்லுங்க. அந்த சோலாஜ் நம்ம கால்குலேட் பண்ணக்குள்ள எழுதிருந்த லெட்டர்ஸ் புரியல, நீங்க சொல்றது எனக்கு புரியல, சத்தமா கேளுங்க. ஆக்சுவலா சோலாஜ் நம்பரை இது பண்ணக்குள்ள அதுல பிராக்கெட்ல போட்டிருந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சா அது நீங்க ரிப்பீட்டடா இருக்கிறதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணாம போட்டுறாங்களா இல்ல கால்குலேட் பண்ணி போடுறாங்களா சார்? இல்ல அதுதான் நான் வந்து அது என்ன கணக்கு எடுத்துக்குதுன்றத அவுட்புட்ல கொடுக்குறேன், அப்ப உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல அந்த பெயர் எண்ல கொடுத்துருக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் என்ன மாதிரி எண்களை எடுத்து கணக்கு பண்ணுது, நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அந்த இன்புட் கொடுத்த எண்ணை எப்படி எடுத்து அது கால்குலேட் பண்ணுன்ற அந்த பிரேக்கப்பையும் நான் ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்குள்ளேயும் ஆட் பண்றேன் ஃபர்தரா ப்ரோக்ராமிங்ல. உங்களுக்கு அது புரியும். எனக்குமே டக்குன்னு தெரியல. பர்சனல் டே நம்பர் சொன்னீங்கல்ல சார், அதுக்கு வந்து சண்டே 1 மண்டே 2 இது கிரகத்தோட ஈக்குவலா பொருந்துருச்சு, 7 கிரகத்தோட இது. ஆனா வந்து டியூஸ்டேனா அது 3-4ன்னு இல்ல, ஆனா வந்து டியூஸ்டேக்கு வந்து 9ல கொடுக்கணும் திரும்ப. இல்ல இது வந்து கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் வச்சிருக்கோம். சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்வோம், நோட் பண்ணி வைங்க. அப்போ 1 to 7 டைரக்டா கொடுத்துருதுங்களா சார்? எனக்கு அப்படிதான் வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது. எனக்கும் நியூமராலஜி ரொம்ப புதுசா தெரியாது, எனக்கு வந்து உங்களை மாதிரி தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கான்கிரீட்டா தெரிஞ்சதை சொல்றேன், கான்கிரீட்டா தெரியாததை அடுத்த வாரம் சொல்றேன். சந்தேகங்களை நோட் பண்ணி வைங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் சொல்றேன். அது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா மண்டேக்கு 3க்கு 2 ஓகே, சன்னுக்கு சண்டே 1 ஓகே, ஆனா டியூஸ்டே அது நார்மலா வந்து நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் ஃபாலோ பண்ணணும். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில இருக்கிற சில மெத்தட்ஸுக்கும் இந்தியன் அஸ்ட்ராலஜில இருக்கிற சில மெத்தட்ஸுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு. நம்ம அதெல்லாத்தையும் கூட கணக்குல எடுத்துக்கணும். நான் வந்து முழுக்க ப்ரோக்ராமிங்ல வந்து இந்தியன் அஸ்ட்ராலஜி மட்டும் யூஸ் பண்றேன். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணும் பொழுது அதுல வந்து சில மெத்தட்ஸ்ல வந்து ஒவ்வொரு எழுத்துக்கு எண்ணே வேற, அந்த எண்ணெய் போட்டா வேற, அந்த எழுத்துக்களை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் மாறும். புரியுதா? அதுக்கும் தனியா நம்ம கால்குலேஷன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் பண்ணுவோம். அதனால இது ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டது. ஆராய்ச்சி பண்ணி நோட் பண்ணி வைங்க, தனிப்பட்ட முறையில உங்களுடைய விஷயங்களை எனக்கு அனுப்புங்க. உங்களோட அக்கௌண்ட்ஸ் அந்த மெர்லின் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னா நாளைக்கு பண்ணி தருவேன், வெயிட் பண்ணுங்க. அது அக்கௌண்ட் ஓபனா இருக்கு சார், ஆனா இதுதான் ஆட் ஆகல. ஆட் பண்ணி தரேன். அது எல்லாமே மேனுவலா பண்ற மாதிரி வச்சிருக்கிறேன். நான் நிறைய வேலை இருக்கிறதுனால என்னோட அட்மின் வேலையெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து டேட்டா பேஸ்ல போய் பண்றேன். ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணணும்னா நான் தனியா அட்மின் பேனல்ல யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி எல்லாம் வைக்கல. நான் போய் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணி யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எஸ்கியூஎல் டேபிள்ல போயிட்டு ஒரு கிளாஸஸ்க்கும் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் மாடியூல் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால அப்படியே பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆயிருக்கு. அதனாலதான் டைம் எடுத்துக்கணும். அது உட்காந்து பண்ணும் பொழுது மொத்தமா ஒரு 4-5 பேருக்கு சேர்த்து பண்ணும் பொழுது உட்காந்து எஸ்கியூஎல்ல நான் மாத்தணும். நாளைக்கு நான் பண்றேன் ஒரு சென்ட். இப்போ பர்த் டேட் நம்பரும் நம்பரும் நேம் நம்பரும் கம்பேட்டிபிளா இருக்குங்களா, இல்ல வேறுபட்டு இருக்கலாமா? டேட் நம்பரை நம்மளால மாத்த முடியாதுங்க சார். நம்ம நார்மலா பிறந்த தேதியை மாத்த முடியாது.
ஆனா பெயரை வந்து நம்ம பர்த் டேட்டோட அலைன் பண்ணிக்கிட்டா அது ரிசல்ட்டை கொடுக்கும் சார். நம்ம பெயரை வந்து பர்த் டேட் நம்பர் ஒண்ணு வருதுல்ல கூட்டி, அந்த எண்ணுக்கு நட்பு நண்பர்களை நம்ம இந்த பெயர் என்னோட சேர்த்து கூட்டிக்கிட்டோம்னா அதுக்கும் இதுக்கும் சிங்க் ஆகுற மாதிரி பெயரை மாத்திக்கிட்டாலே பாதி பஞ்சாயத்து தீர்க்கும் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த நேம் நம்பரை மாத்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாளுக்குள்ள பலன் தெரியும்? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனோட கர்மா சார். ஒவ்வொரு பர்சனையும் பொறுத்து மாறுபடும். இது யூனிக். ஒவ்வொரு மனுஷனும் யூனிக் பீஸ் சார். இங்க காமன் ரூல்லாம் கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா அது சும்மாதான் சொல்றாங்க. அதாவது ஒரு லூப் ஒண்ணு போடணும் சார். அன்டில் சக்சஸ் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நீங்க எத்தனை நாளைக்கு பணம் தெரியணும்னா நீங்க ஒண்ணு எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்த்தது நடந்தாதான் வெற்றின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆமாங்க. ஆனா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியா தெரியாது. ஆமாங்க. குறுக்கீடுக்கும் மணிக்கும் எவ்வளவு முறை உச்சரிக்கணும்னு சார் சொல்லியிருப்பாருங்க. எவ்வளவு பேர் எத்தனை டைம் உச்சரிக்காங்க அதை பொறுத்தும் அதனோட டைம் மாறுபடும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். அது நம்ம அது மந்திரமாக மாறணும் அப்படின்னு சொல்றோம். அச்சார்ச்சனை மாதிரி. ஓகே சார். அடுத்து இதை கொஞ்சம் படிங்க. இதெல்லாம் கண்டிப்பா நிறைய பேருக்கு புதுசா தான் இருக்கும். நான் சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க, ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாசமோ அடுத்த மாசமோ நியூமராலஜில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற எதுக்கும் டைவர்ட் ஆகாது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் இந்த நியூமராலஜி கிளாஸ் நான் எடுக்கிறது. ஒரு 2 மணி நேரம் நியூமராலஜி கிளாஸ் எடுக்கிறோமா, இது வீடியோ பாக்குறீங்களா, நீங்க பார்க்க முடியலையா, நாளைக்கு பாக்குறீங்களா, அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில நீங்க 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, சிந்திங்க. அப்பதான் ரிசல்ட்ஸ் வரும். நீங்க சிந்திக்காம நீங்க முயற்சி செய்யாம எதுவுமே நடக்காது. ஷார்ட்டா ரிசல்ட்ஸ் வந்து இமீடியட்டா மாத்துறது நியூமராலஜில முடியும். நியூமராலஜி சொன்னதெல்லாம் பெர்லின் அனலிட்டிக்ஸ்ல போட்டுருவீங்களா சார்? பெர்லின் அனலிட்டிக்ஸ்ல வந்து நியூமராலஜி வரல. இல்ல வரல. உங்களுக்கு வரலையா? எனக்கு வரல சார். அதான் அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு 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 இடத்துல போய் நான் எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு வரும். அதை நான் உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறேன்னு தெரியல. நான் கொடுத்துட்றேன் சார், வந்துடும். மெர்லின் அனாலிட்டிக்ஸ் ஓபன் பண்ணா நியூமராலஜி செக்ஷன் வருதான்னு பாருங்க. யாருக்கு மெர்லின் அனாலிட்டிக்ஸே இன்னும் லாகின் கிடைக்கலன்னு சொல்லுங்க. லாகின் கிடைச்சா அதுல நியூமராலஜி செக்ஷன் இன்னும் வரலையான்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நான் போட்டு தரேன் சார். எனக்கு நியூமராலஜி வரல சார். எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதாவது எனக்கு மெசேஜ் எப்படி போடுங்கன்னா, எனக்கு மெர்லின் அனாலிட்டிக்ஸே இல்ல, எனக்கு மெர்லின் அனாலிட்டிக்ஸ் இருக்குது ஆனா நியூமராலஜி வரல. இந்த 2 மெசேஜ போடுங்க. ஓகே சார். யார் யாரெல்லாம் எனக்கு குரூப்ல போடுறீங்களோ அவங்களுக்குலாம் நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நான் ஆக்டிவேஷன் பண்ணுவேன். ஓகே சார். சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. எவ்ரி இயர் ஆகஸ்ட் மந்த் வந்து எனக்கு நிறைய மணி இன்கரிங் லாஸ் வருதுங்க. நான் செக் பண்ணியிருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் 8ஆம் மாசம் வரும்போது எனக்கு நிறைய செலவு வருதுங்க. மை பர்த்டே இஸ் 17, 8ல பிறந்தேன் நான். மாசம் வந்து 15ஆம் தேதிக்குள்ள வருதா, 15ஆம் தேதிக்கு மேல வருதா? 15 செகண்ட் வருது. 50க்கு மேல வருதுங்க. 15 தேதிக்கு மேல. 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் எங்க இருக்கிறாரு? ஆகஸ்ட் மாசம் சிம்மத்துல இருக்காரா? சூரியன் எங்க சார் இருக்காரு? சிம்மத்துல தானே இருக்காரு. இப்ப சிம்மத்துல சூரியன் வந்து டிராவல் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்துல அஷ்டவர்க்க பலன்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. சூரியனோட அஷ்டவர்க்க பலன்கள் உங்க ஜாதகத்துல சிம்மத்துல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க.
அது வந்து 0, 1, 2 அப்படி இருக்குதான்னு பாருங்க. சூரியன்ல டோட்டலா சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது 28க்கு கீழே 22, 18, 20 அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா சூரியன் அந்த மாசத்துல போகும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஓகே சார். செக் பண்ணிட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ சார். வேற வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி.